Pebbles Tamil. ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பெபிள் சேனல் சீவர்ஸ். நம்ம பெபிள் தமிழ் சேனலில் கிளம்பாக்கத்திலேருந்து சென்னை மாநகரத்துக்கு உள்ளே போகிற நிறைய பேருந்துகளை பற்றி பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பேருந்து வந்து V51X. அதாவது இது வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்து டி நகர் வரைக்கும் போகிற பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம பயணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் போகக்கூடிய பஸ்ஸு வந்துடுச்சு, V51X. இந்த பஸ்ஸு இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புது, அங்கே எத்தனை மணிக்கு சரி. இது வந்து கீழம்பாக்கம் டு டி நகர். இந்த பஸ் அப்படி அந்த ரூட்டில் தான் போகுது. வாங்க இந்த பஸ்ஸில் நாம் பயணிக்கலாம். இந்த V51X பஸ்ஸு வந்து கீழம்பாக்கம் டு டி நகர். இந்த பஸ்ஸு வந்து கீழ்கட்டளை மடிப்பாக்கம் அந்த ரூட்டில் வேளச்சேரி போய் அப்புறம் சைதாப்பேட்டை போய் அப்படியே டி நகர் போகிற பஸ் இது. நான் இது இங்கேருந்து கீழ்கட்டளை வரைக்கும் இந்த பஸ்ஸில் பயணிக்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து 51X வேளச்சேரி பஸ் ரூட்டு நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து பள்ளிக்கரணை போய் அங்கேருந்து அப்படி போகிற மேடவாக்கம் பள்ளிக்கரணை அப்படி போகிற ரூட்டு. இது வந்து கீழ்கட்டளை மடிப்பாக்கம் அந்த ரூட்டில் போய் வேளச்சேரி போய் போகிற பஸ். அதனால இந்த பஸ்ஸை நான் செலக்ட் பண்ணி இன்றைக்கி இதில் பயணிக்க போகிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 சாயங்காலம் 5:30க்கு V51X பஸ்ஸு கிளம்பாக்கம்லேருந்து கிளம்பியிருக்கு. இப்போ இந்த இங்கே வர்றதுக்கு கீழ்கட்டளை மடிப்பாக்கத்துலேருந்து வர்றது எப்படி வரலாம், இந்த பஸ் இங்கே எந்த பஸ்ஸு வருது, மடிப்பாக்கத்துலேருந்து வரவங்களுக்கு என்ன பஸ் வருது, வேளச்சேரியில் 1000 பஸ் இருக்குது. மடிப்பாக்கம் கீழ்கட்டில் உள்ளவங்களுக்கு ஏது பஸ்ஸு அதுதான் அந்த பஸ்ஸு தான் தெரியல தெரியாதுல்ல. கிளம்பாக்கம் வரணும்னு தெரியாதுல்ல. V51X தானே எக்ஸ். இப்போ பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் வந்துடுச்சு. நேஷ்னல் ஹைவேஸ் ரோடில் பஸ்ஸு ஏறுது. இது வரைக்கும் நம்ம சேனலில் ஈவினிங் பஸ் ஜேர்னி நம்ம எடுத்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். ஏன்னா நான் வேறு பஸ் ரூட் எடுக்க வந்தனால அடுத்த பஸ் ரூட்டுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சானால மாலை நேர பஸ் பயணம் தான் இது. இப்போ ஊரப்பாக்கம் சிக்னலாக ரைட் எடுக்குது பஸ். எல்லா பஸ்ஸுமே ரைட் எடுத்து தான் தாம்பரம் மார்க்கம் போகணும். இது ஊரப்பாக்கம் ஸ்கூல் ஸ்டாப். இது இப்போ பஸ் வந்து அண்ணா உயிரியல் பூங்கா பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்குது. அண்ணா உயிரியல் பூங்கா. பக்கத்தில் போகிறது உரகடம் பெங்களூர் பட்டாபிராமம் பைபாஸ் மேலே போகிற பிரிட்ஜு. அது நாம் வந்து தாம்பரம் போனனால கீழே போகிறோம். கேட் ஸ்டாப்பு யாருமே இல்லை, அதனால் வண்டி பாஸ் ஆகும். இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பெருங்குளத்தூர். இப்போ அடுத்ததாக வர பஸ் ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர். வந்து இங்கே நிறைய பேர் ஏறுவாங்க இறங்குறாங்க. இது வந்து நான் சண்டே இந்த வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் மக்கள் ஏறது இறங்குறது கூட்டம் கம்மியாக இருக்குது. டிரைவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இட நாட்களில் வந்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக போகும் இந்த பஸ்ஸு அப்படின்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் கேட் ஒரு ஸ்டாப் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ரீராம் கேட் ஒரு ஸ்டாப் இருக்குது. இங்கெல்லாம் ஆளுங்க இல்லாதனால பஸ் நிற்கல. இப்போ பஸ் நிற்கிற ஸ்டாப் வந்து இரும்புலியூர். இப்போ பஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிரிட்ஜு மேலே ஏறிடும். ஏன்னா மேடவாக்கம் ரூட்டில் போகிறதுனால தாம்பரம் ரூட்டில் போகாது. இப்போ பிரிட்ஜு மேலே ஏறி கிழக்கு தாம்பரம் MCC காலேஜ் பக்கத்தில் உள்ள ஸ்டாப்பில் தான் நிற்கும்.
கீழே பார்க்குறது தான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி உள்ள ரோடு அது. இப்போ வர ஸ்டாப் வந்து கிழக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப் அது. இது தாம்பரம் கிழக்கு. இந்த நேரம் உள்ளே போனால் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். அங்கே ரோட்டை கிராஸ் பண்ணி மேலே ஏறி வரணும். இங்கே இறங்கினோம்னா ஈஸியாக நம்ம வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். மணி இப்போ 6, அரை மணி நேரம். அதாவது கிளம்பாக்கம் டு கிழக்கு தாம்பரம். இப்போ பஸ் நிற்கிற ஸ்டாப் வந்து கிரைஸ்ட் கிங் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் ஸ்டாப் அது. இது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சங்கர வித்யாலயா ஸ்கூலும் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் ஒரே ஸ்டாப் தான் இந்த ஸ்டாப்பு. சங்கர இப்போ வர ஸ்டாப் வந்து கேம்ப் ரோட் ஜங்ஷன் ஸ்டாப். பஸ் நிற்கிற ஸ்டாப் வந்து மகாலட்சுமி நகர் ஸ்டாப். இப்போ வர ஸ்டாப் வந்து காமராஜபுரம் ஸ்டாப். இப்போ பஸ் நிற்கிறது வந்து செம்பாக்கம். கிளம்பாக்கம் டு வேளச்சேரி பஸ் முன்னாடி வந்துட்டு இருக்கிறது. இது கௌரிவாக்கம் SIVT காலேஜ் ஸ்டாப்பு அண்ட் சிக்னல். இது அடுத்த ஸ்டாப் வந்து சந்தோஷ்புரம் வேங்கவாசல் ஜங்ஷன் ஸ்டாப். ரைட்டில் உள்ள போனால் வேங்கவாசல் உள்ளே போனால். இப்போ வர ஸ்டாப் வந்து விஜயநகரம் பஸ் ஸ்டாப். அது ஹலோ. இப்போ பஸ்ஸு வந்து மேடவாக்கம் கூட்டு ரோடு வந்து ரைட் எடுத்துருவாங்க. இது வந்து மேடவாக்கம் ஜங்ஷனுக்கு போகாது. கூட்டு ரோடை சாப்பிட்டு அதுக்கு லெஃப்டில் திரும்பிடும். இப்போ பஸ் வந்து மேடவாக்கம் ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. இது வந்து மேடவாக்கம் மேலே போகிற பிரிட்ஜ். இது இங்கே ஏறினோம்னா நம்ம வந்து பள்ளிக்கரணை சந்தில் போய் இறங்கலாம். நேரே போனால் மேடவாக்கம் ஜங்ஷன் போயிடலாம். இப்போ பஸ்ஸு வந்து இது வந்து கூட்டு ரோட்டில் திரும்பிடுச்சு. மேடவாக்கம் கூட்டு ரோடு பஸ் ஸ்டாப். இது இங்கே காய்தமிழாத் காலேஜ் இங்கே இருக்குது. இங்கே இருக்குன்னா காலேஜுக்கு போகலாம். இங்கே இருக்கனால மேடவாக்கம் கொஞ்சம் ஜஸ்ட் வாக் நடந்து போகலாம். பஸ் கீழ்கட்டில் படி பார்க்கும் போகிறதுனால இந்த ரோட்டில் போகும். இந்த ரோட்டில் மெட்ரோ ட்ரெயின் வர்றதுனால வேலைகள் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே பில்லர்லாம் இங்கே இருக்குது. இப்போ பஸ் நிற்கிறது வெள்ளக்கல் பஸ் ஸ்டாப். இது ஸ்டாப் வந்து நன்மங்கலம் ஸ்டாப். இது மெட்ரோ வேலை நடக்கிறதுனால ஒத்தையடி பாது மாதிரி தான் இந்த ரூட்டு இருக்குது. லெஃப்டில் திரும்பினா அண்ணாவரம், ரைட்டில் திரும்பினா துறப்பாக்கம், ஸ்ட்ரெயிட்டாக போனால் கீழ்கட்டில். இது வந்து ரேடியல் ரோடு. கீழ்கட்டில் ரேடியல் ரோடு சிக்னல் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது. கீழ்கட்டளை இடது பக்கம் தெரியுது தான் வந்து கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட். அது கீழ்கட்டைக்கு அடுத்தது மடிப்பாக்கம் கூட்டு ரோடு வரும்.
நான் வந்து என்னோடய பயணத்தை மடிப்பாக்கம் கூட்டுரோடோட முடிச்சுக்கிறேன். ஆனால் இது வந்து டி நகர் போகிற பஸ் இது. வேளச்சேரி போய் அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை போய் டி நகர் போகிற பஸ் இது. நான் வந்து மடிப்பாக்கம் கூட்டுரோடில் நான் இறங்கிடுவேன். அதாவது கிளம்பாக்கம் டு மடிப்பாக்கம் கூட்டுரோடு வரைக்கும் நான் இந்த பஸ் ஜேர்னியை நிறைவு செய்கிறேன். மணி 6:40. கணேஷ் நகர் மடிப்பாக்கம் கணேஷ் நகர் ஸ்டாப்பு. அடுத்தது வந்து யூபி ஸ்டாப்பில் தான் நான் இறங்குறேன். மணி இப்போ 6:40. அதாவது கிளம்பாக்கம் டு மடிப்பாக்கம் வரைக்கும் வர்றதுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் என்னுடைய பயணத்தை நான் மடிப்பாக்கத்தோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இது நைட்டாக மாறுறதுனால நம்ம பஸ்ஸு ஜேர்னி எடுக்க முடியாது. அடுத்தது நம்ம டி நகர் டு கிளம்பாக்கம் ஒரு பஸ் ரூட் வேறு எடுக்கலாம். நான் இந்த பஸ் ரூட்டை இதோட நான் முடிச்சுக்கிறேன், மடிப்பாக்கத்தோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த சைடில் வர மக்களுக்கு இங்கே எங்கேருந்து பஸ்ஸு கிளம்பாக்கம் போகணுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இந்த ரூட்டை நான் எடுத்துக்கிறேன். அதனால் நான் இதை நான் மடிப்பாக்கத்தோட இந்த ஜேர்னியை நான் முடிச்சுக்கிறேன். என்ன நேர்களே, V51X இந்த பஸ் ஜேர்னியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெபிள்ஸ் தமிழ்.